வணக்கங்க. இன்னைக்கு நாம பாடத்துல போர்டிகோ, கார் பார்க்கிங் இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. ஆக்சுவலா நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், சுற்றுச்சூழல் வாஸ்து, நம்ம காம்பவுண்டு, வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தை விட வீட்டுக்கு வெளியில நம்ம செப்டிக் டேங்க், தண்ணி டேங்க், அவுட் ஹவுஸ், பள்ளம், மேடு, நம்மளுடைய என்விரான்மெண்ட், நீர் போற பாதை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி வீட்டோட முகப்புல பெரும்பாலும் கார் பார்க்கிங்கள் வரும், போர்ட்டிகோ இழுப்போம். அதுல செய்யக்கூடிய தவறுகள் தான் நிறைய பெரும்பாலான வீடுகள்ல இருக்குங்க. ஸோ அந்த தவறுகள் வராம நம்ம எப்படி இதை நம்ம செய்யறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடம் முழுக்க பார்க்க போறோங்க. போர்ட்டிகோ அண்ட் கார் பார்க்கிங் டீட்டெயில் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாங்க. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். இது நான் போடுறது காம்பவுண்டோட அவுட்டர் செவருங்க. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் எங்க சிறந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அப்புறமா டீட்டெயிலா நம்ம பில்டிங்குள்ள போயிடலாம். முதல்ல சிறந்தது எதுங்கிறது பார்த்துடலாங்க. இப்ப கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா சரியான இடம் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த இடம் அல்லது இந்த இடம். இதுதான் கார் பார்க்கிங் போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் செகண்ட் சாய்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ங்க. கார் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த வீட்டிற்கும் கிழக்கு பார்த்த வீட்டிற்கும் வடமேற்குலையும் தென்கிழக்குலையும் கார் பார்க்கிங் போட்டுறது வெரி பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் மெத்தடாலஜிங்க. இது ஒரு சரியான விஷயம். ஸோ இது நமக்கு பாத்தீங்கன்னா எங்கேயும் பில்டிங் கட் ஆகாம நார்த் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பக்கா ஸ்கொயர்ல நம்ம ஈஸ்ட் போட்டாலும் சரி, நார்த் போட்டாலும் சரி, பில்டிங்ல எங்கேயும் கட்டு வராம நமக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு நமக்கு வந்துடும். இதுதான் நமக்கு பண்ணக்கூடிய மெத்தடாலஜி. இது கொஞ்சம் ரைட் வே அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாக்கி தருங்க.